அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாறி நான் தான் மாறின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். சிஸ்டர், எப்படியாவது அந்த துர்காவை நீங்க டெம்ப் பண்ணி நான் தான் மாறின்னு அவ வாயாலேயே சொல்ல வச்சிருக்க சிஸ்டர். அப்போ அந்த துர்கா பலூன் மாதிரி டொப்புன்னு வெடிச்சிருவா சிஸ்டர். சுமார். ஆனா தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பா. மாரியோட புருஷன் சூர்யாவுக்கும் புஷ்பாங்கிற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். துர்கா உடம்புல இருக்கிற மாறி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டா. தான் புருஷனையும் குழந்தையும் காப்பாத்துறதுக்காக துர்கா உடம்புல இருக்கிற மாறி என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த மாரிய கட்டுப்படுத்தவே முடியாதா? கட்டுப்படுத்துறது என்ன, சுத்தமா அழிக்கவே முடியும். அப்ப முதல்ல அதை பண்ணுங்க சுவாமிஜி. அதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் தரேன். அதுகிட்ட நிறைய பணம் இருக்குது. இன்னும் 2 நாள்ல அமாவாசை வருது. அமாவாசைக்கு நான் ஒரு பெரிய பூஜை பண்ண போறேன். அந்த பூஜையில துர்கா உடம்புல இருக்க மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சூப்பர் சுவாமிஜி, சூப்பர். துர்கா உடம்புல இருக்கிற மாரி உயிரை வெளியில எடுத்ததுமே துர்கா உடம்ப நெருப்ப வச்சு எரிச்சா போதும். அதுக்கப்புறம் மாரியோட உயிர் யமலோகத்துக்கு திரும்ப போயிடும். இன்னும் 2 நாள்ல சூர்யாவுக்கும் புஷ்பாவுக்கும் கல்யாணம். கவலைப்படாதீங்க, பூஜைக்கான ஏற்பாடை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் துர்காவை நீங்க கவனமா பாத்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், துர்கா உடம்புக்குள்ள மாறி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுங்கிறத யாருக்கும் நீங்க காட்டிக்க வேண்டாம். காட்டிக்க மாட்டோம். நான் உங்களுக்கு உதவி பண்றேன், நீங்க தைரியமா இருங்க. சரி, போயிட்டு வரோம். வாங்க. கிளம்பிட்டாரு. அப்பாடா. பாண்டி, நாம இத்தனை நாள் கடந்து வந்ததெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இந்த 2 நாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துர்கா உடம்புக்குள்ள இருக்கிற மாறி புஷ்பா விஷயத்த சூர்யா கிட்ட சொல்லிதான் கல்யாணத்தை நிறுத்த பாப்பா. அதனால இந்த 2 நாள் நாம புஷ்பா பத்தின விஷயம் சூர்யாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். ஆமா, ரொம்ப உஷாரா இருக்கணும். சரி, வா போலாம். வாங்க. குந்தவை, இத உள்ளவை. அப்புறம் ஊறுகாய் பாக்கெட் எல்லாம் கொஞ்சம் அதிகமா போட்டு வச்சுக்கோ. இப்ப போட்டுட்டு இருக்கிற கடைகளுக்கெல்லாம் ஸ்டாக் கொஞ்சம் சேர்த்தே போட்டுரு. சரியா? வெளியூர் ஏதாவது போறோமா? வெளியூருக்கெல்லாம் போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு துர்காவோட ஜாதகத்தை கேட்டு வாங்கியிருக்காங்க. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப வேகமா தான் இருக்காங்க. கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிருவாங்க. அவங்க கல்யாண நாள் குறிச்சு சொல்லிட்டா நமக்கு கல்யாண வேலை நிறைய இருக்குல்ல. ஆமாம்மா, கல்யாண வேலையெல்லாம் நம்ம 2 பேர் மட்டும் தானே பண்ணணும். அதனாலதான் சொல்றேன். அப்ப ஊறுகாலாம் போட முடியாது, பாக்கெட்லயும் போட முடியாது. கடைக்கு ஊறுகாய் சரக்கு போடுறதுக்கும் நேரம் இருக்காது. சரிம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு நாள் குறிக்கட்டும். அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணிக்கலாம். துர்கா. அம்மா. என்ன துர்கா, டியூட்டி கிளம்பலையா? இல்லம்மா, இப்போ ரெடி ஆகி கிளம்பணும். கிளம்புறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, உங்களுக்கு தான் ஃபோன் வருது. ஏய், மாப்பிள்ளையோட அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த தகவல் சொல்லதான் கூப்பிடுறாங்க. சீக்கிரமா பேசணுமா? துர்காவோட கல்யாண தேதி என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ. ஹலோ, சரஸ்வதி அம்மாங்களா? ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. கல்யாண நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்களா? எந்த தேதியை குறிச்சிருக்கீங்க? இந்த கல்யாணம் நடக்காதுங்க. என்ன சொல்றீங்க? ஏன் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லம்மா, அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்காதீங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க வேற இடம் பாத்துக்கோங்க.
மாப்பிள்ளைக்கும் உங்க வீட்ல எல்லாருக்குமே பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. இப்ப கல்யாணத்துல விருப்பம் இல்ல, உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளை பாருங்கன்னு சொல்றீங்க. என்னதாங்க ஆச்சு? நாங்க எங்க முடிவை சொல்லிட்டோம். வேற எதுவும் கேட்காதீங்க. இந்த கல்யாணம் நடக்காது. போனை வச்சிடுங்க. ஹலோ, துர்கா, மாப்பிள்ளை வீட்ல நீ ஏதாவது சொன்னியா? என்னம்மா இப்படி கேக்குற? நான்லாம் எதுவுமே பேசல. அப்புறம் ஏன் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாண நாள் குறிக்க ஜாதகம் கேட்டு வாங்கினவங்க இப்ப ஃபோன் பண்ணி கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க? மா, அது எனக்கு எப்படிமா தெரியும்? ஆ, வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தை நிறுத்த சொல்லிட்டாங்களேன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். கிண்டல் பண்றியா என்ன? எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. அம்மா, வீணா என் மேல சந்தேகம் எல்லாம் படாதீங்க. நான் மாப்பிள்ளை வீட்ல எதுவுமே சொல்லல. உன் சந்தோஷத்தை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. அம்மா, நான் ஒருவேளை சொல்லியிருந்தேன்னா ஆமா நான் தான் சொன்னேன்னு உண்மையை சொல்லுவேன். உன்கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இவ எதுவும் சொல்லலன்னு சொல்றா. அப்புறம் எதுக்காக மாப்பிள்ளை வீட்ல கல்யாணம் வேண்டான்னு சொல்றாங்க? அப்புறம் என்ன காரணமா இருக்கும்? இந்தா குடி. இந்த பாண்டி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா வேலையை ஒழுங்கா முடிச்சானா இல்லையான்னு மேற்பர்வ பார்க்க வேண்டியிருக்கு. என்ன மாதாஜி, யாருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்குதான். ஏய், எங்க போன? இங்க எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு ஊர் சுத்த போயிட்டியா? இல்ல மாதாஜி, நான் ஒன்னும் ஜாலியா ஊர் சுத்த போல, ஜோலியா ஐயரை பார்க்கத்தான் போயிருந்தேன். என்ன பெரியமா சொல்றாங்க? எனக்கும் தெரியலையே. இது தெரியாம என்ன திட்டுறீங்களே மாதாஜி? ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. எவ்வளவு நேரம் உன்னை தேடுறது? 10 ஆள் வேலையை ஒத்தாளா செய்வா இந்த பாண்டி. அப்படியே போட்டேனா? சித்தப்போ, என்ன விஷயம்? ஐயர் வேலை அது இதுன்னு ஒரே பரபரப்பா இருக்கீங்க. பந்தக்கால் நடுறம்ல ஹாசு. என்ன திடீர்னு பந்தக்கால் நடணும்னு சொல்றீங்க? எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லையே. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்குல்ல, இன்னும் 2 நாள் தானே இருக்குது. பந்தக்கால்லாம் ஊன வேண்டாமா? வீட்ல இருக்க எங்க கிட்ட கூட சொல்லாம திடீர்னு எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? அதானே, எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும்ல. உங்க யாருக்கு தான் இந்த கல்யாணத்துல அக்கறை இல்லையே? ஆமால, உங்ககிட்ட சொன்னா மட்டும் நீங்க என்னத்த கிளிக்க போறீங்க? அதான் உங்ககிட்ட சொல்லாம நானும் மாதாஜியுமா சேர்ந்து இந்த கல்யாணத்தை அக்கறையா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாதாஜி, கல்யாண பொண்ணு வருது பாருங்க. பாக்குறதுக்கு அப்படியே தக 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 தகன்னு மின்னுதே. புஷ்பா, உங்க அப்பா அம்மா எங்கம்மா? இப்பதான் ஃபோன் பண்ண வந்துட்டு இருக்காங்களாம். சரி. ஹாய் துர்காமா. துர்கா, ஹாய் தேவி. இவதுக்கு இங்க வரா? ஹாய் துர்கா. வந்து நல்லா மூக்கோடஞ்சு போகட்டும். தேவிமா, அம்மா எனக்கு இங்க ஒண்ணுமே பிடிக்கல. பாத்துக்கலாம். வா. அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாறி நான் தான் மாறின்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவ உடம்பு வெடிச்சு செதறிடும். தான் மாறிங்கிறத ஏதோ ஒரு ரூபத்துல அவ வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பான். துர்கா உடம்புல இருக்கிற மாறி அந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டான். என்ன விஷயம்? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நீ வந்த உடனே எல்லாரும் கிக்கி கிக்கின்னு சிரிக்கணுமா? தூக்கி உள்ள போட்டுருவேன், பாத்துக்கோங்க. பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போது நீ வர மாட்டியோன்னு நினைச்ச. பரவாயில்லையே, வந்துட்ட. நக்கலால சிரிக்கிறா. நீ என்ன லூசா? இப்ப எதுக்காக சிரிச்ச? நான் ஏன் சிரிச்சேன்னு புரியலல்ல? இப்ப புரியாது, அப்புறமா புரியும். புதிரால பேசுறா. ஏய், உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? தேவி, உங்க அப்பா ரெடி ஆயிட்டு இருக்காரு. நீயும் போய் ரெடி ஆவறியா? நான் ரெடி ஆக மாட்டேன். நீ எனக்கு ஆர்டர் போட வேணாம். உன் வேலையை பாரு. தேவையா இது உனக்கு? பாருங்க. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். வாங்க வாங்க.
அம்மா வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க. ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ஓ நம்ம ஆளு சூர்யா. சூப்பரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. நான் எப்படி இருக்கேன்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேட்டாதான் எல்லாத்தையும் சொல்லணுமா? ஆமா, எதுக்கு நடக்காத ஃபங்க்ஷனுக்கு இப்படி ரெடியா இருக்கீங்க? என்னது நடக்காத ஃபங்க்ஷனா? ஆமா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே நடக்காது. ஓஹோ. நான் தான் உன் பொண்டாட்டி, நீ தான் என் புருஷன். ஏய் இங்க பாரு. உன்னை என் கிட்ட இருந்து யாராவது பிரிக்க முடியுமா? சொல்லு. வேணா. ஏய் உன்ன என்ன பேசுறா? அது சூர்யா, நீங்க எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? பூஜை ரெடி ஆயிடுச்சு, வாங்க. சரி. ஏய், பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இப்ப என்ன சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ? இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடந்தாலும் கல்யாணம் நடக்காது. உன் வயிறு அங்க எரியறது எனக்கு தெரியுது. நான் கும்பிடுற சாமி அந்த அம்மன் இருக்கிறது உண்மைனா இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே நடக்காது. அதையும் பார்க்கலாம். என்ன திடீர்னு பந்தக்கால் நடணும்னு சொல்றாங்க? தெரியல, எங்க கிட்ட கூட சொல்லலையே. ஆமா, எங்க கிட்ட கூட சொல்லாம தான் இதை பண்றாங்க. ஒருவேளை நான் துர்கா இல்ல மாறின்னு அந்த தாராவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्वत्रदवक्त्रात्याः वर्षध्यापरशदं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्षेणं नमाश्रये। ॐ राधादिराजाय प्रसख्यसाहिने नमो वयं वैश्रवणाय कुर्महे समेघा मां कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। ॐ प्रकृध्ये नमः। ओं विकृध्ये नमः। ओं विद्याये नमः। ओं सर्वभूतहितप्रदाये नमः। ओं श्रद्धाये नमः। ओं विबुद्धे नमः। ओं सुरभ्ये नमः। ओं परमात्मिकाये नमः। ओं वाचे नमः। ओं पद्मालयाये नमः। ओं पद्माये नमः। ओं सुसये नमः। ओं स्वाहाये नमः। ओं स्वदाये नमः। ओं सुधाये नमः। ओं हिरण्मये नमः। ओं लक्ष्मी नमः। ओं नित्यपुष्टाये नमः। ओं विभावर्ये नमः। ओं आदित्ये नमः। ओं दित्ये नमः। ओं दीप्ताये नमः। ओं वसुधाये नमः। ओं वसुधारण्ये नमः। ओं कमलाये नमः। ओं कान्ताये नमः। ओं कामाक्षे नमः। ओं क्षीरोदसम्भवाये नमः। ओं अनुग्रहप्रदाये नमः। இந்தாங்கம்மா பாலை சேருங்க, வாங்கிக்கோங்க. சூப்பரால இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கு ஜோடி பொருத்தம். ஓம் தீப்தாயே நமஹ. ஓம் லோகசோக விநாசின்யே நமஹ. ஓம் தர்மநிலையாயே நமஹ. ஓம் கருணாயே நமஹ. ஓம் லோகமாத்ரே நமஹ. ஓம் பத்மப்ரியாயே நமஹ. ஓம் பத்மஹஸ்தாயே நமஹ. ஓம் பத்மாத்ரே நமஹ. ஓம் பத்மசுந்தரியே நமஹ. ஓம் பத்மோத்பவாயே நமஹ. ஓம் பத்மமுக்யே நமஹ. ஓம் பத்மநாபப்ரியாயே நமஹ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓம் கமாயே நமஹ. ஓம் பத்மமாலாதராயே நமஹ. ஓம் தேவே நமஹ. ஓம் பத்மின்யே நமஹ. ஓம் வாங்கிக்கோ, நீங்களும் வாங்கிக்கோ. சரி. ஓம் புண்ணியகந்தாயே நமஹ. ஓம் சுப்ரசன்னாயே நமஹ. ஓம் பிரசாதாபிமுக்யே நமஹ. ஓம் பிரபாயே நமஹ. ஓம் சந்திரவதனாயே நமஹ. ஓம் சந்திராயே நமஹ. ஓம் சந்திரசகோதரியே நமஹ. ஓம் சதுர்புஜாயே நமஹ. ஓம் சந்திரரோகாயே நமஹ. ஓம் இந்திராயே நமஹ. ஓம் இந்துசீதலாயே நமஹ. ஓம் ஆகுலாஜனன்யே நமஹ. ஓம் புஷ்பே நமஹ. ஓம் சிவாயே நமஹ. ஓம் சிவகரியே நமஹ. ஓம் சத்யே நமஹ. ஓம் விமலாயே நமஹ. ஓம் விஸ்வஜனன்யே நமஹ. ஓம் துஷ்டே நமஹ. ஓம் தாரித்ரநாசின்யே நமஹ. வாங்கிக்கோ. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு ஊத்து. உரைக்குது.
ஓம் இந்திராயே நமः ஓம் இந்து சீதலாயே நமः ஓம் ஆகுலாஜனன்யே நமः ஓம் புஷ்டியே நமः ஓம் சிவாயே நமः ஓம் சிவகர்யே நமः ஓம் சத்யே நமः ஓம் விமலாயே நமः ஓம் விஸ்வதனன்யே நமः ஓம் துஷ்டே நமः ஆசு நல்ல மனசோட பாலை வேண்டிட்டு ஊத்து. என்ன ஓம் சாந்தாயே நமः ஓம் சுத்தமாயாம்பராயே நமः ஓம் ஸ்ரீயே நமः ஓம் வாசனக்யே நமः ஓம் பில்வநிலையாயே நமः முகத்துல சந்தோஷத்தை காணுமே. ஓம் யசஸ்வின்யே நமः ஓம் வசுந்தராயே நமः ஓம் உதாராங்காயே நமः ஓம் ஹரிண்யே நமः ஓம் தேவமாலின்யே நமः ஓம் கணதாண்யகர்யே நமः ஓம் சித்தயே நமः ஓம் ஸ்லைனசௌம்யாயே நமः ஓம் சுபப்பிரதாயே நமः ஓம் நிர்வவேஷ்மகதாடந்தாயே நமः ஓம் வரலக்ஷ்மே நமः ஓம் வசுப்பிரதாயே நமः ஓம் சுபாயே நமः ஓம் हिरण्यप्राकाराये नमः ओम समुद्रतनयाये नमः ओम जयाये नमः ओम मंगलादेव्ये नमः ओम மூணு பொம்மநாட்டிங்க வந்து பந்தகால் நடுங்க. ஹாசினி நீ நீங்க போமா. போங்கம்மா, பொண்ணோட அம்மா நீங்க தான். विष्णुपत्न्ये नमः ओम प्रसन्नाक्षे नमः ओम नारायण समाश्रिताये नमः ओम धारित्रदुंशन्ये नमः ओम देव्ये नमः ओम सर्वोपद्रवनिवारण्ये नमः ओम नवदुर्गाये नमः ओम महाकाल्ये नमः ओम ब्रह्मविष्णुस्वात्काये नमः ओम त्रिकालज्ञानसम्पन्नाये नमः ओम भुवनेश्वर्ये नमः ओम वरलक्ष्म्ये नमः நல்லபடியா பந்தக்கால் நடும் விழா முடிந்தது. இனிமே இந்த கல்யாணத்தை யாரால தடுக்க முடியும்? ओम राजाधिराजाय प्रसख्यसायिने नमो वयं वैश्रवणाय गुर्महे समेघा मां कामकामाय मह्यं Congratulations. कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः நீ என்னமோ சொன்ன பந்தக்கால் நட்டாச்சு இப்ப என்ன சொல்ல போற ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये என்னது இடி இடிக்குது? பக்கத்துல தான் இடி எங்கேயோ இறங்கி இருக்கு. ஐயோ இடி எங்க விழுந்திருக்கு மாதாஜி? பெரியப்பா அங்க பாருங்க தீ பிடிச்செரியுது டேய் ஐயோ ஐயோ ஆமா மாதாஜி, பந்தக்கால் தீப்பிடிச்சு எரியுது. ஐயோ நீ என்னமோ சொன்னியே அந்த கால் ஃபங்க்ஷன் நடந்துருச்சா? நல்லா கொழுந்து விட்டுல எரியுது. ஆமா ஆமா, நீயே பாரு பத்திக்கிட்டு எரியுது. இப்ப என்ன சொல்ல போற? என்னங்க இதெல்லாம்? தப்பா நினைச்சுக்காதீங்க. பந்தக்கால இடி இறங்குறது அபசகுணம் மாதிரி தெரியறது. எதுக்கும் ஜோசியத்தை பரிகாரம் கேட்டு அதை பண்ணிடுங்க. பரிகாரம் பண்ணணுமாமே? சூர்யா நீ ஏதோ அவசரப்படுறியோன்னு எனக்கு தோணுது. நான் ஜோசியரை வர சொல்றேன். மாதாஜி, அதுக்கப்புறம் நீ முடிவெடு. இல்ல இல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்காரு, நான் அவரை வர சொல்றேன். பாண்டி போனை கொடு. இதாங்க மாதாஜி, அவ பாலை ஊத்துறாளா பெட்ரோல் ஊத்துறாளால தெரியலையே, இப்படி இல்ல கொழுந்து விட்டு எரியுது. சொல்லுங்கம்மா. வணக்கம் வணக்கம். நீங்க உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வரணும். ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறமா. நாங்க எல்லாரும் வெயிட் பண்றோம். இன்னும் 10 நிமிஷத்துல ஜோசியர் இங்க வந்துருவாரு. சிஸ்டர், அவன் உங்க ட்ரைனிங் தானே? ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன். சரிங்கம்மா.
வணக்கங்க. வணக்கம். நீங்களா? சரி, உள்ள வாங்க. உட்காருங்க. குடிக்க ஏதாவது கொண்டு இல்லங்க, வரேன். பரவாயில்ல. எனக்கு எதுவும் வேணாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதான் வந்தேன். சரி, உட்காருங்க. சொல்லுங்க. ஆ, இல்ல, பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. கல்யாணத்துக்கு நாள் குறிக்க பொண்ணோட ஜாதகத்தை எல்லாம் கேட்டு வாங்குனீங்க. அப்புறம் எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. என் பொண்ணு துர்கா வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க பொண்ணு வந்து எங்க கிட்ட எதுவும் பேசல. இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுச்சு, அதான் வேண்டான்னு சொன்னோம். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பொண்ணு போலீஸ் இன்ஸ்பெக்டருங்கிறதுனால சரி வராதுன்னு நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. வேற என்ன காரணத்துக்காக சரிப்பட்டு வராதுன்னு முடிவு பண்ணீங்க? உங்க பொண்ணு ஜாதகத்தை கணிச்சு பார்த்துட்டு ஜாதகப்படி உங்க பொண்ணு செத்து போய் 4 வருஷம் ஆகுதுன்னு சொன்னாரு.